என்ன போன் ரிப்பேரா? நம்ம ஆத்துல எல்லாருமே ரிப்பேரா? சனி, பேங்க்ல லோன் போட்டு போன் வாங்கி வச்சிருக்கேன், உடஞ்சா உங்க அப்பனா கொடுப்பான். வந்து சேர்ந்தது பாரு சனிய. சார் வணக்கம். யாரு? இங்க வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க. ஃபேமிலி மேனா பேச்சுலரா? நான் ஃபேமிலி மேன் சார். ஃபேமிலி மேனுக்கு வீடு தர்றது இல்ல, பேச்சுலருக்கு மட்டும் தான் கொடுப்பேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? எனக்கு மொத்தம் 7 பொண்ணு, 2 பேச்சுலர்ஸ நம்பி வாடகை குடி வச்சேன். இப்ப பெரிய பொண்ணு அமெரிக்காவுல வெல் செட்டில்டு, 2வது பொண்ணு பாம்பேல பக்கா செட்டில்டு. மீதி இருக்கிறது 5, அதை 4 ஆக்கலாம்னு இருக்கேன். நீ முதல்ல கிளம்பு. வணக்கம் சார். தம்பி யாரு? பார்ட்டியா? ஆமா சார், இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னாரு, அதான் கிளம்பிக்கிட்டு வந்துட்டேன். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியே இருக்காரு. கரெக்ட் சார். ராதா வேதா சீதா புனிதா குமுதா எல்லாரும் வாங்க, வந்து பாருங்க. உங்களுக்காக தான். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன இது வாடகை வீடு கிட்ட இந்த மாதிரி தப்பா நடத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். பாரியா, இப்பதான் ஒரு விலங்கத்துல மாட்டிட்டு வந்திருக்கேன். திரும்பி ஒரு பிரச்சனையா? வேற வீடு பாக்குறவா? பாருங்க, நீங்க இந்த அக்ராரத்துல வீடு வேணும்னு கேக்குறீங்க. இந்த அக்ராரத்துல பேச்சுலருக்கு வீடு கொடுக்க இவரை விட்டா வேற ஆளே கிடையாது. நமக்கு ஒரு காரியம் ஆனா நாளையும் இல்ல 5 அட்ஜஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். வாங்கண்ணா சார், பார்ட்டி ஓகே. மற்ற டீட்டெயில் எல்லாம் பேசி பிடிச்சோங்க. இங்க பாருங்க தம்பி, மாசம் 1500 ரூபாய் வாடகை, 6000 ரூபாய் அட்வான்ஸ். 1ஆம் தேதி ஆனா டான்னு வந்து வாங்கிக்கணும். இந்த அட்வான்ஸ். என்னங்க இது? நான் கொஞ்சம் வித்தியாசமானது. ஆமா சார். இது கண்டினியூ ஆவறதும் கட் ஆவறதும் நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. இந்த காப்பி எனக்கு வர சார். மத்த விஷயத்த உள்ள போய் டீடைலா பேசிக்கலாம். பாப்பா பேக்க வாங்கிட்டு தம்பி உள்ள கூட்டிட்டு வா. நீ இல்ல மூத்த நீ போ. இல்ல பரவாயில்லைங்க. வந்த உடனே விளையாட்டு. ஏன் காயத்ரி, நியாயமா எல்லாருக்கும் பிடிச்சி நம்ம காதல ஜெயிக்கணும்னு கிளம்பி வந்தது அவ்வளவு பெரிய தப்பா? நடந்த கலாட்டாக்கு அப்புறம் நான் ரவுடி இல்ல உங்க அப்பா அம்மாவுக்கு புரிகிறதுக்குள்ள நம்ம ஸ்ட்ரெயிட்டா 60ஆம் கல்யாணம் தான் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். உன்கிட்ட எனக்கு அதிகமா பிடிச்சதே உன்னோட நம்பிக்கைதான். அத நீ தளர விடலாமா? எல்லா லவர்ஸும் பெத்தவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே சந்திப்பாங்க. ஆனா நம்ம ப்ராப்ளத்தை முன்னாடியே ஃபேஸ் பண்ணிட்டு பின்னாடி ஈஸியா ஒண்ணு சேர போறோம். அப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். என் பிரச்சனை என்னன்னு தெரியாம உனக்கும், உன் பிரச்சனை என்னன்னு தெரியாம எனக்கும் அது நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம பிரிஞ்சிருக்கோம்னு யாரு சொன்னது? இப்ப நீ நினைச்ச நான் வரல. தம்பி தம்பி என்ன தம்பி, பகல்லையே கனவா? இந்த வீட்டு ராசி அப்படி. ஆமா, கனவு யார் கூடனா தெரிஞ்சுக்கலாமா? இந்த 5 விரல ஒண்ணு தொடுங்கோ. தொடலனா வீட்டை காலி பண்ண வேண்டியதுதான். ஐயா, என்னங்க எப்படி சொல்றீங்க? வேணும்னா 5 விரலும் தொடறேன். குட்டா மொத்த பேரு குத்தகை எடுத்துட்டு போட்டிருக்க. நாங்க அந்த மாதிரி ஃபேமிலி கிடையாது. we are genuine. இவர் இருக்கிறது மொத்தம் 5, அதுல இது பிஞ்சு, மீதி 4 இருக்குது. அதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி ஆகணும். அப்படி நீ பண்ணல, அவங்கள ஒருத்தி உன்னை செலக்ட் பண்ணி போடுவாங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இங்க பாருங்கம்மா, கொண்டாந்த பொருளை எல்லாம் தம்பி ரூம்ல அங்கங்க வச்சிருங்க. கவலைப்படாதீங்க, உங்கள ஒருத்தி தம்பிக்கு தான். சந்தோஷம் தானே? உதறிட்டு இருக்கிறது ரெஜிஸ்ட்ரார், அது அவரோட வைஃப். ஆனா வெள்ளை சேலை கட்டிட்டு ஒரு பாட்டி இருக்காங்களே, அவங்க யாரு? அவதாமா அந்த கொல்ல கூட்ட தலைவி ருத்ரமூர்த்தியோட அம்மா. அப்படியே அவளுக்கு தலையில ஒரு சிவப்பு ரிப்பனை கட்டிப்பாரு. புலந்தேவி ஓல்டு கெட்டப்ல இருக்க மாதிரி இருப்பா. துணி காய போட்டுட்டு இருக்காங்களே, அவங்க யாரு? அவனோட தங்கச்சிம்மா. இவளை காய போட்டுட்டு அவன் புருஷங்காரன் துபாய்க்கு போயிட்டான். தாலி கட்டின அன்னைக்கு போனவன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்தான். ஏமா, குழந்தை நான் இன்டர்நெட்லயா பிறந்திருக்கோம், வேற ஏதோ இன்டர்லிங்க். ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருக்கே அந்த பொண்ணு பிஞ்சிலேயே பழுத்ததுமா அது. இந்த வீட்ல இவ்வளவுதானா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? ஏன் இல்ல, ஊட்டில ஒரு உதாகரம் இருக்கான், ஏதோ மிருதங்கத்துக்கு வார் கட்டுறவனா. இசை கலைஞன்னு சொல்லுங்களேப்பா. அந்த நாய் தாமா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்குது.
நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு அந்த பரதேசி யாரோ ஒரு பண்ணாடைய லவ் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்து நிக்க போகுது. இந்த குடும்பத்தை பார்த்து ஊரே கை கொட்டி சிரிக்க போகுது. அன்னைக்கு தாமா இந்த நாச்சி முத்து தலை நிமிர்ந்து நிக்கிறான். ஐயோ வேணும். பாத்தியம்மா, பாவி பசங்க திட்டம் போட்டு அடிக்கிறானுங்க. டாய், இன்னைக்கு 99 ஆகி போச்சு. இன்னும் ஒண்ணு அடிக்கடா, நான் செஞ்சுரி போட்டுறேன். என்ன உங்களோட தான் எடுத்துக்கங்க. ஏய், ஒரு தேங்க்ஸ் கிடையாதா? ஹலோ ப்ளீஸ். ஏம்மா, என்ன விளையாடுறியா? அப்படியே தூக்கி அந்த பஜஸ் பேங்க்ல ஏமா போட்ட? அப்பா, நீங்க வெளியில இருந்து அட்டாக் பண்ணலான்னு பாக்குறீங்க. நானு அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் நம்ம வச்சு அவங்கள அட்டாக் பண்ணலான்னு பிளான் பண்றேன். ஸ்மார்ட் கேர்ள், விதைச்ச விதை வீண் போகல. Thank you. ஐயோ, அத்திம்பே. இவன் எப்படி இங்க வந்தாரு? அப்பா! என்ன கண்ணே, ஏன் அழல? அப்பா, நம்ம அம்மா உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டு போனவ இப்ப என்னைய கூட்டிட்டு போக வந்துட்டு இருக்கப்பா. எங்க அவன்? எங்க? அங்கே. இன்னைக்கு அவன் கதையை முடிச்சிடுறேன். உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். அதோ வராரு இல்லைங்க, அவர்தான் நாச்சிமுத்து. ஓய், நீதான் நாச்சி முத்துவா? மரியாதையா எங்க ஆத்து பொண்ணை வெளியே அனுப்பியா? டேய், யார் வீட்டு பொண்ணை யார் அனுப்புறது? அவ கரெக்டா வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கா. முதல்ல நீ வச்சிருக்கிற பொண்டாட்டி அனுப்புடா. பொண்டாட்டி அனுப்புவா? எங்க ஆத்து பொண்ணை அனுப்ப சொன்னா என் பொண்டாட்டி சேர்த்து அனுப்ப சொல்றான். எல்லாத்தையும் அவதான் காரணம். என்னடா வைதேகி டீ போட்டு கூப்பிடுற? வைதேகியா? அவள் பேர் காயத்ரியா? இன்ஷியல மாத்தம் இல்லாம பேரை வேற மாத்திட்டியா? இது பொண்ணு பிரச்சனையா? மாற்றம் உண்டு. பொண்டாட்டி பிரச்சனை. உன் பொண்டாட்டி பிரச்சனையா? அது பெரும் பிரச்சனையாச்சே. போடு நாலு போடு. ஓடு நாயே. பொண்ணு அனுப்ப சொன்னா ஓடு. பொண்டாட்டி அனுப்ப சொல்றான். ஓடு. பொண்டாட்டி அனுப்புனா கட்டை அடிக்கிறான். ஓடுடா. என் பொண்டாட்டி அனுப்புடா. ஓடு நாயே. சாரி அத்திம்பே, மன்னிச்சிருங்கோ. ஓம் காயத்ரி நம. ஓம் காதரே நம. ஓம் ப்ராப்ளம் சீக்கிரம் சால்வாய நம. ஓம் தெய்வம் சீக்கிரம் ஹெல்ப் பண்ண நம. ஓம் பேரண்ட்ஸ் கன்வின்ஸாய நம. ஓம் காயத்ரி நம. ஓம் சுவாமி, என்ன இது? ஒரு ரவுடி பையன் கர்ப்ப கிரகம் வரைக்கும் போய் நம்மளவா செய்யற வேலை அவன் செஞ்சுட்டு இருக்கான். அதை ஏமா கேக்குறேன்? விடாம தர்மகர்த்தா கையில காலில் விழுந்து அவன் ஏதோ பாவம் பண்ணானா, அதை போக்கணுங்கிறதுக்காக நேர்த்தி கடன் பண்ணிட்டு இருக்கான். மூச்சு வாங்குது தம்பி. பிரார்த்தனை முடிஞ்சு விட்டா? தெரியலையே. இதோட முடிஞ்சிடணும்னு அம்பால வேண்டிக்கோங்க. காயத்ரி 108 கொடண்டி. வாத்தா புடிச்சு ஆத்துக்குள்ள நுழையறதுக்குள்ள போதுன்னு ஆகுதுரி. நீ அதை வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டியா? பாத்துருவோம். போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பசங்க எடுத்தாங்க. நம்ம போனா இருக்குமோ? போன் அடிச்சுட்டே இருக்கு பாட்டி, எடுத்தா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்படியா? இப்ப பாருங்க. ஹலோ, ஏண்டா டேய், யாரா அது? பொறுக்கி நாயங்களா? சின்ன பொண்ணுங்கள வந்து பேசினா தான் பதில் சொல்லுவீங்களோ? அறிவுட்ட நாயங்களா? இப்ப அட்டென்ட் பண்ணி ஆகணுமே. ஹலோ, டேய் பொறுக்கி, யாரா அது? இன்னொரு வாட்டி போன் பண்ண, நம்பரை ட்ரேஸ் பண்ணி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ராஸ்கல், போய்டா போன. தேங்க்யூ டாடி. என்னம்மா, உனக்கு ஏன் நிலைமை தானா? ஆண்டி, ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? இது உங்க மரத்துல பூத்த பூ எங்க வீட்ல உதிர்ந்துருச்சு. அவங்கவுங்க பொருள் அவங்கவுங்க கிட்ட தானே சேரணும். அதான் இந்தாங்க. லாஸ்ட் ட்ரை. இன்னும் ஒரு தடவை ஃபோன் பண்ணுவோம். ஐயோ, அதை எடுக்காதீங்க. அந்த போன் எனக்கு தானே நினைக்கிறேன். நேத்து நான் கோயிலுக்கு போனப்போ அங்க ஒரு பொறுக்கி ராஸ்கல் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தான். நீ ரெஜிஸ்டர் ஆபீசர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு தானே இருக்க. நான் அங்க போன் பண்றேன், முடிஞ்சா வந்து அட்டென்ட் பண்ணுன்னு சொன்னான். அவன் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்றான்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க அவனை என்ன பண்றேன். ஹலோ. ஹே காயத்ரி, என்ன நீ ஆத்து நுழைஞ்சிட்டியா? ஏண்டா அறிவு கட்டவனே, இடியட் ராஸ்கல். ஏ அசலு, நான் கண்ணன் பேசுறேன். தெரியுது யாரு போன் பண்றதுன்னு தெரியுது. அப்ப எதுக்கிட்டே என்ன திட்டுற? திட்டு வேண்டாம், அப்ப
அப்படிதான் திட்டுவேன். எதுக்கு இங்க போன் பண்ற? எப்பவுமே நடந்தாண்டி செருப்பால ஆடி. என்ன பத்தி உனக்கு என்ன தெரியணும்? ஆமா, பொண்ணுங்களை பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரோட்ல ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியது, வீட்டை விட்டு இழுத்துட்டு போய் பொண்ணுங்க வாழ்க்கை நாசம் பண்ண வேண்டியது, பெத்தவங்க இதனால அவமானப்பட வேண்டியது. சத்தியமா இதெல்லாம் ஒரு நாள் என்கிட்ட நடக்காது. புரிஞ்சுதா? சரி சரி, நடிச்சது போதும். ஏதாவது அர்ஜென்ட்னா கான்டாக்ட் பண்ண நம்பர் கொடுக்குறேன், குறிச்சுக்கோ. 58 58. என்னது இது 58? 58 கிலோன்னு என் வெயிட்ட சொல்றான். 30 30. சரி, அது என்ன 30? 30ன்னு என் இடுப்பளவு சொல்றான். திருட்டு ராஸ்கல். 152 152. 152 சைஸ்ல உங்ககிட்ட என்ன இருக்கு? 152 சென்டிமீட்டர் என் உயரத்தை சொல்றான் பாட்டி. அவன் கண்ணுல தீய வைக்க. போன வைடா, செருப்பால் அடிப்பேன். காயத்ரி சமத்துடி. இனிமே இந்த மாதிரி போன் எல்லாம் உங்களுக்கு வராது. இது ஏதோ போன் நம்பர் மாதிரி இல்லடா. நம்ம வீட்டு போன் இப்போ யாராருக்கோ எதுக்கோ யூஸ் ஆகுதுன்னு பாத்தியாடா? இதுல ஏதோ சம்திங் இருக்கு. இத சொன்னா சின்ன பசங்க பாடத்தை படின்னு வாங்க. இதுங்க இன்னும் மனுஷங்களே படிக்கல. என்னப்பா நீங்க எந்த சப்ப பாட்டியும் மாட்ட மாட்டானுங்க. எவனாவது ஒருத்தன் ஊர்ல இருந்து பேக் எடுத்துட்டு வராம எப்பட போறான்? என்ன இது அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போய் மேட்டர் ஓபன் பண்ணலாம்னு பார்த்தா ஒரு ஆட்டோ டிரைவர் காணுமே. ஏப்பா சவாரி வருமா? ஓ சாரி சார், வாச அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. எங்க போனா? ட்ரிப்ளிகேனா? அவங்கள அங்க தான் போறாங்க. வந்து ஏறு. சத்த சீக்கிரம் போப்பா, நீக்கு அர்ஜென்ட்டா ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணனும். பாட்டி படி ஸ்பீட் ஆகுது. ஐயே என்ன இது? முதல்ல கையெடுன்னு சொன்னது என் கை இல்லம்மா, உன் கைய. சார் அது ஒரு கை தான் சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்க சார். அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா? ஐயே எனக்கு இதெல்லாம் பிடிக்காதே. சீ, கைய விடு. பிடிக்காதா? ஓ முக கட்டிக்கு இது போதும். கம்பெனி கொடு சார். டேய் கேதரா கம்பெனி. அமுக்கு நீ. இப்ப நான் சொல்றேன், பிரேக் அமுக்குடா. வந்துட்டு நல்ல வேளை அக்கறார் வந்துட்டு. ஆட்டோக்கார இந்தா மீட்டர் 40 ரூபாய் ஆச்சு, என் பங்கு 20 ரூபாய். அப்படி நான் வரேன். ஏய் தோட மீட்டர் கட் பண்ணிட்டேன். மேட்டரா? என்ன மேட்டர்? நானே முக்கியமான மேட்டர் போயிட்டு இருக்கேன். ஆட்டோவால குலுங்குனதை விட உன்னால குலுங்குனதுதான் அதிகம். எடியா பணத்தை. அப்பச்சார் கையெடுமா. அகராம பாத்துட்டு இருக்கேன். என் மானம் போறது. என்னையா மானம் போது? நீ பட நிமிஷத்துல வழியில எனக்கு உயிரே போகுது. மாப்ள இவன் என்ன சொல்ற? போய் சொல்றா, கோரத்தா போய் சொல்றா. நம்பாத. எப்படி நம்பாம இருக்கிறது? பாதி குங்குமே சாட்சி சொல்றது. ஆத்துக்கார் இவ்வளவு கேவலமானவரா இருக்காரு. என்னன்னா இதெல்லாம் ஒரு மேட்டரா? இதை விட நிறைய இருக்குடி. நிறையவா? ஊட்டிக்கு போயிட்டு லேட்டா வரச்சே எனக்கு டவுட் தான். சாதம் பத்தலைன்னா கேட்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இப்படி ஹோட்டலுக்கா போறது? அதுவும் கரும கையேந்தி பவனுக்கு. நிறுத்தினி. ஆத்துக்குள்ளே தப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். ஆத்துக்குள்ளையா? அப்ப என்ன குறை சொல்றடா? என்னடி பேச்சு? நம்ம குடும்ப கௌரவத்தை தெருவுக்கே கொண்டு வந்துட்டாரு. நான் சொல்றது கேளுங்க மாமா, ஒரு முக்கியமான மேட்டர். உங்களை பிள்ளையாண்ட ஸ்தானத்துல வச்சிருந்த எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டேன் மாமா. அத்தை அபி குடும்ப விஷயம் தனியா பேசுங்க. Don't touch me. நீ மட்டும் நிக்கிற போய. டேய் அட்டு பட்றது வீட்ல மரியாதை இல்ல உனக்கு. வா டேய் நான் மேட்டர் சொல்லிட்டு வந்துறேன். சரியான பட்டி கலிப்பிட்டு வீட்ல வச்சா பொள்ளாச்சில போடா. சுபேஷ் நானுங்க என்ன பத்தி தெரியுமா உனக்கு? வங்கன்னு குத்துற வர ஆளு ஒரு அரதான் எல்லாம் ஒரு ஆளுடா. ஐயா வாட வரியா? ஐயோ ஐயோ சார் கேன்சல் அடிக்குற சொல்லிட்டு அடி சார். அக்ரகாத்துல இருந்து ஐர கூட்டிட்டு இருந்தியே, எங்கடா அவரு? எந்த ஐரு? எந்த ஐரா? ஏய் நான் உன்னை கேட்டிட்டேன். எங்க போனே வந்துட்டியப்பா. ஏப்பா அந்த ஐயர் கிட்ட பணம் கொடுக்கணும்ப்பா. யாரோ 2 பேர் வந்து அந்த பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி குடுத்துட்டு அந்த ஐயரை கூட்டு போடானுங்கப்பா. எங்கடா கூட்டிட்டு போனாங்க? சொல்றேன்ப்பா. எங்களை ஊட்டில அடிச்சு போட்டு கண்ணன் காதல கெடுக்க கிளம்பி வந்தியே. அவன கண்ணனுக்கு கால் கட்டு போற வரைக்கும் உன் கட்ட ஆக மாட்டேன்டா. இன்னைக்கு ரக்ஷா பந்தன், இந்த ராக்கியும் கட்டிக்கங்க. அதேமே எதுக்குடா இவர் கட்டி போட்டுருக்கீங்க? எல்லாம் ஒரு லவ்வுக்காக தான்டா. இவன் ஆட்டோக்காரங்கிட்ட அள்ளிக்கிட்டு வந்து இங்க கட்டி போட்டு இவ்வளவு எல்லாம் பண்ணது யார் தெரியுமா? எல்லாம் சார் தான். இப்ப சார் என்ன பண்ண போறாரு தெரியுமா? இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா காதல் படங்களையும் வீடியோ கேசட்ல இவனுக்கு போட்டு காட்டி காதலோட புனிதத்தை இவனுக்கு புரிய வைக்க போறாரு. மச்சான் இந்த நாயை பத்தி நீ கவலைப்படாத. இவன் வீட்டுல கூட தேடாத அளவுக்கு காசிக்கு போட்டான், லெட்டர் எழுதி போட்டான். நீ போய் வேலையை பாரு. தேங்க்ஸ் டா. காயத்ரி வீட்ல நுழைத்து சான்ஸ் கிடைச்சு. இவரை பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகே தேங்க்யூ சார். அதேமே பை. டேய் படத்தை போடுறா. ஆமா மனம் தான் பிடிச்சிருக்கு. என்னோட மதம் என்ன பிடிச்சிருக்கு ஃபாதர்.
தியாகராஜன் மிஸ்டர் தியாகராஜன் எதையும் விட்டு கொடுக்காதீங்க. நமக்கு ஜாதி மதம் குலம் கோத்திரம் தான் முக்கியம். காதல் சொல்றல சுத்த பேத்தல். வாய மூடின் படத்தை பாடுறா. மாமி மஞ்சுக மாமி. டேய் நீ யார் சாபத்துக்கு ஆளாகலாம், ஆனா ஒரு பொண்ணோட சாபத்துக்கு மட்டும் ஆளாக கூடாது. அதுவும் இப்படிப்பட்ட மாமியோட சாபத்துக்கு ஆளாக கூடாது. பாருடா மாமியோட முகத்தை பாருடா. இப்படி ஒரு கண்ணியமான மாமி, இப்படி ஒரு கௌரவமான குடும்பம், இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு நான் அவமானம் ஏற்பட விட மாட்டேன். டேய் மாமியோட ஆத்துக்கார விஷயத்துல என்ன நடந்து சொல்றேன் சார். மாமி உன் புருஷன் ரொம்ப தங்கமான ஆளு. அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. நாங்க தான் பணத்தை புடுங்கிறதுக்கு அது மாதிரி பண்ணோம். இன்னும் மேல சொல்லு. மேலனா மாட்டில சார். எங்க வேணா சொல்றேன் சார். சாப்பிடுறவங்க தங்கமான சாரு. அன்னைக்கு ஒரு வீட்டுல சண்டை போட்டதே எங்களால தான். இந்த மாதிரி ஆளுங்களால தான் என் நல்ல ஆட்டோ டிரைவர் கூட கிடைக்கிறது. நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என் ஆத்துக்காரர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நேக்கு நன்னா தெரியும். இவ்வளவு சிரமப்பட்டு அவர் தப்பானவர் இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வச்சுட்டியோ இல்லையோ? அம்பி நீ க்ஷேமமா இருக்கணும். அக்ரஹாரமே என் பிள்ளைய பத்தி தப்பா பேசிடுத்து. நல்ல நேரத்துல வந்து என் பிள்ளையோட மானத்தை காப்பாத்திட்டேன். உங்க வீண் பழியால தான் என் பிள்ளை லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டு காசிக்கு போயிட்டான். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவங்கள அப்படி எல்லாம் பேசாதீங்க. அவங்க நல்லவங்க யார் இருந்தாலும் அப்படிதான் நடந்திருப்பாங்க. இப்ப ஏன் விஷயத்துல எடுத்துக்கோங்களேன். என்ன முதல்ல ரவுடியா தான் நினைச்சாங்க. கோயில் மாதிரி இந்த வீட்டை குப்பைமேட ஆக்க வச்சுட்டானுங்க. அந்த பாவத்துக்கு பரிகாரம் தான் குடகுடமா தண்ணி எடுத்து கோயில்ல சாமி ஊத்திட்டு இருக்க. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும்பா. தெரியுமா? நீ கோயில பணிவிட பண்றதெல்லாம் பார்த்தேன். ஆனா எதுக்கு பண்றேன்னு நான் இப்பதான் புரிஞ்சுட்டேன். இப்பயாவது புரிஞ்சிட்டீங்களா மாமி? தேங்க்ஸ் மாமி. அன்னைக்கு இந்த வீணை நான் தானே உடைச்சேன். சங்கீத பொருளை சேதப்படுத்துறது சாமி சிலையே சேதப்படுத்துற மாதிரி. ஏன் மாமி வீணியை உடைச்சு இந்த கைதானே, வீணியை உடைச்சு இந்த கைதானே. எனக்கு கை வேண்டாம் மாமி, எனக்கு கை வேண்டாம் மாமி, எனக்கு கை வேண்டாம். அம்பி அம்பி வேண்டாப்பா, நான் சொல்றது கேளு. எப்ப நீ செஞ்ச தப்பு உணர்ந்துட்டியோ அப்பவே பகவான் உன்னை மன்னிச்சுட்டார். எஸ் மாமி. மாமி நான் உன்னை கேட்ட தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன? ஐயோ பயப்படாதீங்க. ரோம்ல எப்படி வயலின் கண்டுபிடிச்சானோ, மதுரையில் எப்படி புல்லாங்குழல் கண்டுபிடிச்சானோ, அதே மாதிரி நம்ம தஞ்சாவூர்ல கண்டுபிடிச்ச இந்த புனிதமான வீணை என்னால உடைஞ்ச இந்த வீணையை நானே ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து மறுபடியும் இந்த வீட்டுல சங்கீதம் கேட்க வைப்பேன். நிச்சயமா கேட்க வைப்பேன் மாமி. இது இந்த வீணை மேல சத்தியம். வணக்கம் சார். வணக்கம் வாங்க. நீங்க ஊரெல்லாம் கல்யாணத்தை நடத்தி வைக்கிற ரெஜிஸ்ட்ரார். உங்க வீட்டுல என் மூலியமா ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அங்க வந்திருக்கேன். உங்களுடைய போட்டோ பாருங்க. உங்களையும் உங்க குடும்பத்தை பத்தி சொன்ன உடனே டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஹலோ, நான் ருத்ரமூர்த்தி பேசுறேன். கண்ணை காணோம். ராங் நம்பர் சார். ஐயோ கண்ணா இங்க இல்ல. அவங்க அப்பா போன் பண்றாரு. இப்ப என்ன பண்றது? ராங் நம்பருக்கோ. ஹலோ, கண்ணன் யாராவது? நம்மளுக்கு தான் ட்ரை Hello, கண்ணன் இருக்காரா? பண்றேன். ஹலோ, மாட்டிக்கிறதுக்குள்ள காப்பாத்தி ஆகணுமே. ஹலோ, என்னது ராங் நம்பராவே போகுது? வணக்கம்மா, நான் அவரை போன் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் இப்ப முடியாது பாப்பா. ஊர்ல யார் வேணாலும் இங்க வந்து போன் பண்ணலாம். பக்கத்து வீட்டுக்காரே நான் ஒரு போன் பண்ணக்கூடாதா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன சார் நம்பர் கிடைக்கலையா? நான் வேணா ட்ரை பண்ணி தரட்டுமா? நான் ரொம்ப லக்கி கேர்ள். உடனே கிடைச்சிரும். ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். நம்பர் என்னன்னு சொல்லுங்க. 0423 66644. நமக்கா இல்ல கீழே இருக்கிற கும்பலுக்கா? ரிங் போது யார கூப்பிடணும்? கண்ணன், என்னோட பையன். ஓ கண்ணன், உங்க பையனா? எடுப்போமே. ஹலோ. ஹலோ. ஹேய் காயத்ரி. ஹலோ, உங்க அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ஹேய் நீ அப்பா வரைக்கும் போயிட்டியா? ஒரு நிமிஷம். ஹேய் காயத்ரி. ஹேய் கண்ணா, எப்படா இருக்க? நல்லா இருக்குப்பா. சரி, உடனே ஊருக்கு கிளம்பி வா. எதுக்குப்பா? சொன்னதான் வருவீங்களோ? உனக்கு பொண்ணு பாத்துருக்கடா. அழகான பொண்ணு, லட்சணமா இருக்கா. வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பார்த்தா உனக்கும் பிடிக்கும். பிடிக்கும் என்ன? பிடிக்கணும். சரிப்பா, நான் வந்துடுறப்பா. நான் உடனே கிளம்புறேன். காயத்ரி, எங்க அப்பாவே உன்னை பொண்ணு பார்க்க கூப்பிடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டியா? நான் தான் லேட்டா வந்துடுறேன்.
எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து வயலின் வாசிக்கிற ஆளுக வந்துட்டியா காயத்ரி? டேய் கண்ணா, டேய். ஹாய் அண்ணா. ஏய், இந்த டியூன் உனக்கு எப்படி? பக்கத்து வீட்டு ஆண்டி சொல்லி கொடுத்தாங்க. வாடா, பொண்ணு எங்க இருக்கான்னு கரெக்டா தேடி வந்துட்ட. ஏமா, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கல்ல? இது என்னடா கேள்வி? நம்ம குடும்பத்து செலக்ஷன் என்னைக்கு தப்பா போயிருக்கு? நம்ம குடும்ப செலக்ஷன் கரெக்ட். நீங்க பார்த்த பொண்ணுக்கு கணத பிளஸ் பண்ணலாமா? என் மருமக கலரும் தான் சூப்பரு. சந்தேகம் இருந்தா இந்த நீயே போட்டோ பாரு. போட்டோவா? டேய், 5 மணிக்கு பொண்ணு பார்க்க போறோம். சீக்கிரம் கீழே வந்து ரெடி ஆயிடு. என்ன? காயத்ரி, டைம் ஆயிட்டே இருக்குல்ல, கிளம்ப வேண்டியதானே? பொண்ணு விட்டு இருந்து போன் மேல போன் ஒரு வந்து தட்டுக்கு ஆள் குறையுதுங்க. 13 பேரா போக கூடாது. யாரையாவது கூப்பிட்டு தொலைக்க வேண்டியதானே? இந்த பொண்ணை வேணா கூப்பிட்டுக்கலாங்களா? ஆமாண்ணே, நல்ல விஷயத்துக்கு யோசிக்காதீங்க. சரி சரி, வாமா, வா வா வாமா. உங்க அப்பா இல்ல இல்ல. இந்த தட்டை வாங்கி வா. சரி கிளம்ப, நீங்க அந்த வண்டியில போங்க. வாங்க கண்ணா.